கொஞ்சமாச்சும் வெக்கப்படணும் சென்றாயன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டாக்க, நம்ம எல்லோருக்குமே தெரியும், டெல்லி முதலமைச்சராக இருந்த திரு கேஜ்ரிவால் அவர்களையும் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா அவர்களையும் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரித்து சிறையில் அடைத்தது. அதை உண்மை என நம்பிய நீதிமன்றமும் கேஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது என ஆணை பிறப்பித்தது. இது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த கேஸ்ல எந்த ஆதாரமும் இல்ல, இது ஒரு பொய் வழக்கு அப்படின்னு நீதிமன்றம் கேஜ்ரிவால் அவர்களையும் மணீஷ் சிசோடியா அவர்களையும் விடுவித்தது. இந்த கேஸ்ல இந்த நெருக்கடிகளை நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்ட இருவரையும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பாராட்டினார். அதோட விட்டிருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபியும் புடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. ஜனநாயகத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு சில குறுகிய லாபங்களுக்காக இப்படி தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சிபிஐ எல்லாம் தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சியினரை பொய் வழக்குகள் போட்டு தண்டிப்பதை நிறுத்த வேண்டும். இதற்காக கொஞ்சமாச்சும் வெக்கப்படணும். இந்தியாவின் ஜனநாயக மாண்பை சிதைக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஜனநாயகத்தை அடகு வைக்கிறீங்க, இனிமேலாச்சும் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கோர்ட்டு இவங்களை விடுவிச்சுட்டு சும்மா விடல. இந்த பொய் கேஸ் போட்ட அதிகாரியை துறை ரீதியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும், எல்லாத்தையும் நாங்களே களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ தலையிலேயே 2 கொட்டு கொட்டி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க.